இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல 2%, 3% கம்மி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. தன்மானம் இருந்தால் ராஜினாமா செய்து போக வேண்டியிருக்க கோவத்தில் சொல்றது இல்லை. யார் மேலேயும் இவ்வளோ ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணதா தகராறு பண்றதுக்கே வந்த ஒரு ஆளுநர். அதுக்கு அவ்வளவு ஈஸியா தமிழ்ல சொல்லிட முடியாது. நம்பகத்தன்மை அதை விட இன்னும் ஸ்ட்ராங்கர். எலெக்டட் கவர்மெண்ட் வந்து ஒருத்தர் வந்து ஆனர் பண்றது, ஆனரரி டாக்டரேட் கொடுக்கிறது, சங்கரையாக்கு என்ன தகுதி இல்ல. பின்னாடி ஒரு போரே நடந்துட்டு இருக்கு. ஆனா நேர்ல இருக்கும்போது அரசியலையும் இந்த பர்சனல் விஷயத்தை தனியாக தான் வச்சிருக்காங்க. விமர்சனமாவும் சிலர் பாக்குறாங்க. இது வந்து ஆல் அவுட் பாய்காட் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் பாய்காட் பண்ண முடியாது. ஹவு டு யூ ரேட் டிஎம்கே கவர்மெண்ட் அவுட் ஆஃப் 10? சட்டம் ஒழுங்கு சார்ந்தும் போதைப் பொருள் குறைகள் இருக்கு. சில சம்பவங்கள் நடக்கிறது லோக்கலாக, அதை கிராக் டவுன் பண்றாங்க. பொன்முடி அவர்கள் செந்தில் பாலாஜி அவங்க மாற்றப்பட்டிருக்காங்க. அது பண்ணது கரெக்ட் தான். அமைச்சர்கள் சில நேரம் அவரை தூங்க விடாம பண்ணிடுறாங்கன்னு அவரே பண்ண சொல்றாரு. தலைவரா இருக்கலாம். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவரை சரியா பயன்படுத்திக்கலையா? முதலமைச்சர் கிட்ட இதை கத்துக்கலாம்ல, எப்படி பேசுறது. அதை வந்து அவர் நல்ல ஸ்பிரிட்ல தான் எடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு, எனக்கு என் நண்பர் தான் பிடிஆர். அவருக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க அப்போ மேடையில இருந்தீங்க. அந்த மேடையில இருந்து இது இப்படி பண்ண யாருக்கு காமிச்சு? The voice and soul and ஆத்மா of several issues and of journalism. இது வந்து நான் சொல்லல, சீனியர் கவுன்சில் அபிஷேக் சிங்வி அவர்கள், இந்தியாவின் முக்கியமான வழக்கறிஞர்கள்ல ஒருவர். அவர் வந்து நேற்றைய முன்தினம் நடந்த ஒரு நிகழ்வில் வந்து உங்களை பற்றி சொன்னது. என் ராம் சார், இட்ஸ் ஆல்வேஸ் அ டிலைட் டு மீட் யூ அண்ட் கான்வர்ஸ் வித் யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க சார்? ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். என் வயசில் பரவாயில்ல. ஹெல்த் வாக்கெல்லாம் பண்ணிவிட்டு சாப்பாடை கொஞ்சம் குறைச்சிட்டு ஆக்டிவாக இருந்தால், ஆக்டிவாக இருக்கணும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச சீக்ரெட். கிரேட் மெடிசன். எப்பயுமே உங்களை பார்க்கும்போது அது எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இப்போ அந்த நிகழ்வுல இருந்தே தொடங்கலாம் சார். அதாவது சமீபத்தில் தமிழ்நாடு அரசு வந்து உச்சநீதிமன்றத்தில் பெற்ற ஒரு முக்கியமான தீர்ப்பு. அது மாநில சுயாட்சியின் தன்மையை வந்து இன்னும் உறுதியாக்கி இருக்கிற தீர்ப்பு அப்படின்னு நம்ம எல்லாருமே அதை கொண்டாடுறோம். அதுக்கான ஒரு பாராட்டு விழாவில் தான் அபிஷேக் சிங்வி அவர்கள் வந்து உங்களை பற்றி அதை சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த தீர்ப்பின் முக்கியத்துவம் என்ன சார்? அதனால தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலங்களுக்குமே கூட என்ன நன்மைகள் இருக்கு? இது எதிர்பார்க்காத அளவில் அது ஒரு பெரிய தீர்ப்பு. இது இந்த அது முன்னால் சொல்லுவோம், பொம்மை தீர்ப்பு, ஆர்டிகல் 356 அதை ரீட் டவுன் பண்ணிட்டாங்க. முன்ன மாதிரி அவங்க அது நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. ஒன்றிய அரசாங்கமும் ஆளுநர்களும் அந்த 350 ஆர்டிகல் 356, அப்புறம் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய கான்ஸ்டியூஷன். இது அதாவது அடிப்படை அந்த அம்சங்களை மாற்ற முடியாது அமெண்ட்மெண்ட் மூலம் கூட. அதே மாதிரி அந்த வழியில் வரக்கூடிய தீர்ப்பு தான். ஏன்னா இது வெறும் ஆளுநர் எலெக்டட் கவர்மெண்ட் அவங்க உள்ள அந்த உறவை பற்றி மட்டும் இல்லை. இது ஒன்றிய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் என்ன உறவு இருக்குது, என்ன பவர், அந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் என்னங்கிறத பற்றி அது ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப தைரியமாகவும் உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை கொடுத்துருக்கு. 415 பேஜ் கரெக்டாக சொல்லணும், நான் படித்தேன் ஃபுல்லாக. இது 2 ஜட்ஜு, நீதியரசர் பார்டிவாலா, நீதியரசர் மகாதேவன், 2 பேர் கொடுத்தது. 7 பேர் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அதுக்கு மேலெல்லாம் கூட இருக்குது. இது வந்து ஷம்சர் சிங் ஜட்ஜ்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த ட்ரெயிலில் வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட். அதனால் இன்றைக்கி நாளைக்கு 3 பேர் இருந்தே அதை மாற்ற முடியாது. அதோடைய முக்கியமான கன்க்ளூஷன்ஸ் ரொம்ப தெளிவாக அவங்களே கொடுத்துருக்காங்க. அது நான் நோட் பண்ணிருக்கேன். அதாவது இன்றைக்கி வந்து ஆளுநர்களுக்கு ஒரு மசோதா வந்து ஆளுநருக்கு சட்ட நீதிமன்றம் பாஸ் பண்ணிவிட்டு ஆளுநருக்கு அமிச்சா 3 ஆப்ஷன் இருக்குது, 3 வழிகள் தான் இருக்குது அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு. 4 இல்லை. அது முக்கியத்துவம் சொல்கிறேன். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் டு அசென்ட், ஒப்புதல் கொடுப்பது. செகண்ட்லி டு வித்ஹோல்ட் அசென்ட். வித்ஹோல்ட் என்றால் நிராகரிப்பு இல்லை. அது ரொம்ப தெளிவாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்திருக்கு. அதாவது வீட்டோ இல்லை, வித்ஹோல்ட். அவர் சொன்னார் அந்த பில் ஃபால்ஸ் த்ரூ, பில் வந்து அவ்வளோதான் இறந்து போய்விட்டது அப்படின்னு அவருடைய வாதம், ஆளுநர் ரவியுடைய வாதம். வித்ஹோல்ட் என்றால் அதாவது அந்த 2 ப்ரொவிஷன் இருக்குது. நான் வந்து என் பாக்கெட்டில் வச்சுக்க முடியாது, ஊறுகாய் போட்டு வைக்க முடியாது.
கில்ட் என்று புதைக்க முடியாது அந்த பில்லை. ரொம்ப குறைந்த சில எக்ஸப்ஷனல் கேசஸில் தான் ஜனாதிபதி பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம் பில்லை. அது என்னென்னு இருக்குது. சில இதெல்லாம் கட்டாயமாக அனுப்ப வேண்டும். அதை தவிர மாநில அரசாங்கத்துடைய எய்ட் அண்ட் அட்வைஸ், உதவி, அவங்களுடைய அட்வைஸ், அதுதான் அதை வச்சு தான் நீங்கள் நடக்க முடியும். உங்களுக்கு சுதந்திர அதிகாரம் கிடையாது. இதில் நீங்கள் அதை வீட்டோ பண்ண முடியாது, நிராகரிக்க முடியாது. ரொம்ப ரொம்ப நேரம் ஊறுகாய் போட்டு பாக்கெட்டில் வச்சுக்க முடியாது. 2 வருஷம் அந்த 10 மசோதாக்களில் 2 2020 சார்ந்த மசோதாக்கள். அது அதிமுக அரசாங்கம் இருக்கும்போது அதில் ஒரு முக்கியத்துவம் என்னன்னா, அதில் ஒரு பில்லு, ஒரு மசோதா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பேரில் ஒரு ஃபிஷரிஸ் இதை மாற்றுறதுக்கு வேண்டிய பில். அவங்க ஏன் அதை முன்னாள், அது வேற விஷயம், ஏன் அதை ஒப்புதல் கொடுக்கலன்னு தெரியல. அதை கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அதை கூட கொண்டு வந்திருக்காங்க இவர்கிட்ட. அதையும் அவர் ஒப்புதல் கொடுக்கல. அதனால் வித்ஹோல்ட் என்றால் தள்ளி வைக்க வேண்டும். இப்போ பாஸ் பண்ணலாம், பரிசீலிக்கலாம், அல்லது அதை ரீஎவாலுவேட் பண்ணலாம். அவர் பண்ண, ஆனால் as soon as possible, எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ திருப்பியும் மாநில அசம்பிளிக்கு அனுப்பணும். ஓகே, அவங்க கம்ப்ளீட்டாக மாற்றி வேற பில் அனுப்பிச்சாங்கன்னா அது வேற விஷயம். ஆனால் இவர் சில அமெண்ட்மெண்ட் சஜஷன் கொடுக்கலாம், ஆலோசனை கொடுக்கலாம். இந்த மாதிரி இதை மாற்ற வேண்டும், இது சஜஷன். ஆனால் அது பைண்டிங் இல்லை. அவங்க அதை நிராகரிச்சுட்டாங்கன்னா அது தேவையில்லை, நாங்கள் முதல்ல இருந்த அதே டிராஃப்ட் அதே மசோதாவை அனுப்புனா இவருக்கு வேற வழி இல்லை என்று இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. அது ஒப்புதல் கொடுக்க வேண்டும். அதுக்கு டைம் லைன் கூட கொடுத்துருக்காங்க அந்த ஒப்புதல் கொடுக்கறதுக்கு. இவர் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக நடந்ததுனால முதல் முறையாக என்னுடைய அருமை நண்பர், நீண்டகால நண்பர், முன்னாள் நீதி அரசர் கே சந்துரு கூட அதை சொல்லியிருக்காரு. அந்த இதில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், அதாவது கான்ஸ்டியூஷன் இந்தியாவுக்கு வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மசோதாவை ஒரு கோர்ட் மூலம் சட்டமாக்குறது இது ஃபர்ஸ்ட் டைம். அதோடைய முக்கியத்துவம் அது. ஏன்னா இவர் இவ்வளோ பண்ணுறதுனால இன்னொன்று அவரை நம்ப முடியாதுன்னு கூட இருக்குது. அதில் ஒரு போர்ஷனில், அதாவது லேக் ஆஃப் போனஃபைடிஸ், நல்ல மனம் இல்லை இந்த இதில். ஒரு லேக் ஆஃப் போனஃபைடிஸ்னா ஒரு குட் இன்டென்ஷனோட ஆப்ரேட் பண்ணல, நல்ல மோட்டிவோட செய்யவில்லை. ஜட்மெண்ட்லேயே இந்த வரியும் இருக்கு, இந்த ஜட்மெண்ட்ல இருக்கு. அது படிக்கிறேன். த கான்டக்ட் ஜட்மெண்ட் 432 பேராகிராஃப், 432வது பேராகிராஃப்ல, த கான்டக்ட் எக்ஸிபிட்டட் ஆன் பார்ட் ஆஃப் த கவர்னர் as it clearly appears from the events that have transpired even during the course of the present litigation has been lacking in bona fides. இவருடைய போக்கு, இவருடைய கான்டக்ட், இதெல்லாம் நடக்கும்போது கூட, இந்த கேஸ் நடக்கும்போது பல விஷயங்களை பார்த்தா இந்த லேக்கிங் இன் போனஃபைடிஸ், நல்ல எண்ணம், அதை என்ன சொல்லலாம், போனஃபைடிஸ்னா நம்பகத்தன்மை, அதை விட இன்னும் ஸ்ட்ராங்கர் மேலஃபைடின்னு சொல்லுவாங்க. லேக் ஆஃப் போனஃபைடினா மேலஃபைடி அப்படின்னா அது மோசமான ஒரு மோட்டிவ் என்று அர்த்தம். அதுக்கு அவ்வளோ ஈஸியாக தமிழில் சொல்லிட முடியாது. There have been clear instances where the governor has failed in showing due deference and respect to the judgments and directions of this court. உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய தீர்ப்புகளுக்கும் டைரக்ஷன்ஸுக்கும் அவர் போதுமான ரெஸ்பெக்ட் கொடுக்கல, மதிப்பு கொடுக்கல. இந்த இதில் கிளியர் இன்ஸ்டன்சஸ், தெளிவான இன்ஸ்டன்ஸ் நடவடிக்கைகள். It is difficult for us to repose our trust and remand the matter to the governor. அதாவது ரொம்ப கஷ்டம் இவரை நம்பி திருப்பியும் அவர்கிட்ட அந்த மசோதாவை அனுப்புறது, அவர் பக்கம் அனுப்புறதுன்றது ரொம்ப கடினமானது. With a direction to dispose of the bills in accordance with the observations by us made in the judgment. நாங்க இந்த தீர்ப்பில் சொல்லக்கூடிய இந்த பாதையில, இந்த வழியில நடக்க வேண்டும், கட்டாயமாக நடக்க வேண்டும் என்று அந்த நம்பி அவருக்கு அனுப்புறதுல எங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஆர்டிகல் 142 empowers the court to do complete justice, முழுமையான நீதி செய்ய எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கு. ஆர்டிகல் பிரிவு 142
அதனால் அதை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், அது முக்கியம். இது வரைக்கும் எங்கேயும் நடக்காத விஷயம் இது. பேரறிவாளன் கேஸில் அங்கேயும் ரொம்ப டிலே பண்ணதுனால ரிலீஸ் டைரக்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த இது டீம் டு பி ரிலீஸ். ஆனால் அது மசோதா இல்லை, அது வேறு விஷயம். அது ஒரு பேரலல் இருக்கலாம். ஆனால் மசோதாவை பொறுத்தவரையிலும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு பேர் 1950 அப்புறம் நீதியரசர் சந்துரு சொல்லியிருக்காரு. கரெக்ட். நீதியரசர் சந்துரு அவர்கள் சொன்ன மாதிரி இந்தியாவுக்கே இது வந்து ஒரு முன்னுதாரணமாகவும் இந்தியாவுக்கே இது ஒரு ரிலீஃபாகவும் எல்லா மாநிலங்களுக்கும் அமைஞ்சிருக்கு. ஆமாம், அது முதலமைச்சர் திருப்பி சொல்லியிருக்காரு பல மீட்டிங்கில். இது வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடைச்ச வெற்றி இல்லை, எல்லா இந்தியாவுக்கு எல்லா மாநிலங்களுக்கும் இந்தியாவுக்கே கிடைச்ச ஒரு பெரிய வெற்றிங்கிறது அது உண்மைதான். இப்போ கேரளாவில் உடனே நீண்ட நாள் நண்பர் கே வேணுகோபால், மின் அட்டார்னி ஜெனரல் ஃபார் இந்தியா, அங்கே போய் இதுதான் எங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு கொடுக்குன்னு இதை கேட்டிருக்காரு. அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் இதே தான் அங்கேயும் பொருந்தும், இதே ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா இது வந்து வெறும் தமிழ்நாடை ஒட்டி மட்டும் இல்லையே, ஆளுநர்களுடைய இது அதனால தான் அது ஒரு முக்கியத்துவம். நீங்கள் இது என்ன வேணா செய்ய முடியாது. யூ ஆர் பவுண்ட் பை தி எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், மாநில கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அவங்க சொல்றது தான் கேட்கணும். சில விஷயங்களுக்கு தான் உங்களுக்கு அந்த ஒரு லிமிட்டெட் அதிகாரம் தான் இருக்கு உங்களுக்கு. அப்போ ஒரு ஜிஸ்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அவங்க கொண்டு வரும் முடிவுகள், சட்ட திருத்தங்கள், மசோதாக்களை வந்து யூனியன் கவர்மெண்டால நியமிக்கப்பட்ட ஆளுநர் வந்து நிறுத்தி வைக்க முடியாது. தேவையில்லாத காலகட்டத்துக்கு அதை வந்து முதல்ல நிராகரிக்க முடியாது, நிறுத்தி வைக்க ரொம்ப நாள் நிறுத்தி வைக்க முடியாது. உடனடியாக எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ as soon as possible அசம்பிளிக்கு அனுப்பணும். அதை பத்தின ஒரு முடிவு எடுக்கணும். சரிங்க சார். இப்போ இதே தீர்ப்புல நீங்க வாசிச்ச அந்த தீர்ப்புலயே இன்னொரு லைன்ல வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, கவர்னர் அப்படின்றவர் வந்து should be a friend, philosopher and guide, அது மாதிரி தான் நடக்கணும் அப்படின்ட்டு. ஆனா பாஜக ஆட்சி வந்ததுல இருந்தே நாம பாக்குறோம், பொதுவா பல மாநிலங்கள்லயும் கவர்னர்கள் வந்து அப்படி இல்லை. என்ன சாதிச்சிட முடியும் அல்லது என்ன சாதிக்கணும்னு நினைச்சு இந்த நடவடிக்கைகள்? அது என்ன செய்யறாங்கன்னா, அவங்க செய்யறதெல்லாம் தடுத்து விட்டுட்டா அதுதான். அது கூட நீதியரசர் சந்துரு சொன்னது சொல்கிறேன். அந்த கட்டுரை இன்னைக்கு வந்திருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில், சிறந்த கட்டுரை தான். அதில் என்ன இருக்குன்னா, முதலமைச்சருடைய அப்பா கலைஞர் அவர் இருக்கும்போது பல சவால்களை அவர் சந்தித்தார். அதை விட அதிகமான சவால்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணுறார். அவர் அர்ஜுனராக இருந்தால் இது வந்து அபிமன்யு. ஏன்னா அவர் வந்து நேரடியாக இது போயிட்டார் பேட்டில், அபிமன்யு ஃபுல்லாக சரவுண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இது பண்ணுறதுக்கு இன்னும் பெரிய வீரம் வேண்டும் என்ற அர்த்தத்தில் தான் அந்த கம்பேரிசனை கொடுத்துருக்காரு. சேலஞ்சஸ் ஆர் மோர். ஆனால் ரொம்ப தெளிவாக முதலமைச்சர் இதை சந்திக்கிறார் தான் நான் நினைக்கிறேன். தெளிவாகவும் தைரியமாகவும். வேண்டாத விஷயத்துக்கு போகிறது இல்லை, அதிகமாக பேசுறது இல்லை. நான் அந்த ஒரு மீட்டிங்கில் கூட சொன்னேன், தியோடோர் ரூஸ்வெல்ட் என்று முன்ன அமெரிக்கா ஜனாதிபதி இருந்தார், பிரசிடென்ட் இருந்தார். அவர் வைஸ் பிரசிடெண்டாக இருக்கும்போது ஒரு வார்த்தையை சொன்னார், ஸ்பீக் சாஃப்ட்லி அண்ட் கேரி எ பிக் ஸ்டிக். இந்த வரிகளுக்கு எக்ஸாக்ட் பொருத்தமா நேத்து வந்து அமைச்சர்கள் மீண்டும் பொறுப்பேற்றிருந்தாங்கல்ல, அதுல வந்து 2 பேரும் ஒன்னா இருந்தாங்க. முதல்வர் அவர்களும் ஆளுநர் அவர்களும் ஒன்னா இருக்காங்க, நல்லா பேசுறாங்க. பாக்குறவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. பின்னாடி ஒரு போரே நடந்துட்டு இருக்கு, ஆனா நேர்ல இருக்கும்போது அது வெளிப்படலை. ஏன்னா முன்னாடினா இப்படி இருந்திருக்காது இல்லையா முற்காலங்கள்ல. அதுல ஒரு மாற்றம் இருக்குதான். ஏன்னா முன்னால இப்ப ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பேச மாட்டாங்க, கோவம் வரும், அந்த இதெல்லாம் 2 சைட்லயும் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இவர் வந்து நான் பார்க்குறேன் க்ளோஸாக, எதிர்கட்சி தலைவர்கள் யார் இருந்தாலும் அவங்கள மதிக்கிறாரு, ஒரு சாஃப்டாக பேசுகிறாரு. அவங்க பிறந்த நாள் இருந்தால் க்ரீட் பண்ணுறாரு. ஏதாவது இறந்து போனால் யாராவது அவங்க ரிலேட்டிவ்ஸ் மதர் இதெல்லாம் போனால் அங்கே போய் பார்க்குறாரு. எல்லா இதுலேயும் அவங்க ஏதாவது ஹெல்ப் ஒன்றா உடனே கொடுக்குறாரு. அந்த அரசியல்லையும் இந்த பர்சனல் விஷயத்தையே தனியாக தான் வச்சுருக்காரு. அது ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா சில பேர் வந்து ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க, ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டீங்களான்னு இது பண்ணுவாங்க. அதனால் ஒன்றிய அரசாங்கம் வந்தாலும் அது அப்படி தான் நடந்துக்க வேண்டும். இப்போ பிரதமர் வந்தார்னா அவரை போய் அவருக்கு வேண்டிய இந்த ரெஸ்பெக்டை கொடுக்கணும். அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக பண்ணுறாங்க. அது பார்த்தா எனக்கு ஒரு திருப்தி இருக்குது, மகிழ்ச்சியும் இருக்குது. அதை பார்த்து சர்ப்ரைஸ் கூட இருக்குது. ஏன்னா அவ்வளோ மோசமாக இருக்கக்கூடிய ஆளுங்களை நபர்கள் தலைவர்கள் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்கள ஒரு டீசெண்டாக நடத்துறது. இந்தியாவில் பழைய கல்ச்சர் அதுதான்.
நேரு அவர்கள், காந்தி அவர்கள், மகாத்மா காந்தி அவர்கள் வந்து கம்ப்ளீட்டாக எதிர்த்த இவங்களை கூட அவங்கள போய் பார்ப்பார். ஜின்னா போன்றவர்கள், டாக்டர் அம்பேத்கர், அவங்களுக்கு நிறைய முரண்பாடு இருந்தாலும் அவரை ரொம்ப மதிப்பார். அவரே போய் பார்ப்பார் காந்தி அவர்கள். அதே அந்த அந்த கல்ச்சர் தேவை. அது ரீசன்ட் டைம்ஸில் அது வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா என்னென்னோ பேசுகிறாங்கல்ல. இப்போ நீங்கள் அதை நேர்மறையாக பார்க்குறீங்க சார். அதே நேரம் சில விமர்சனங்கள் இருக்கு. திமுக அரசு வந்து பாஜக மக்கள் மத்தியில வந்து எதிர்க்கிற மாதிரியும் பயங்கரமான கோபம் அதிருப்தி இருக்க மாதிரியும் காமிச்சுக்கிட்டாலும் உள்ளுக்க வந்து பல விதங்கள்ல வந்து ஸ்மூத்தா தான் இருக்காங்க, அவங்களோட உறவு வந்து நல்லா தான் இருக்கு அப்படின்றத விமர்சனமாகவும் சிலர் பார்க்குறாங்க. ஆமாம், அது வந்து அதாவது இதில் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து இது திமுக என்ற கட்சிக்கும் பாஜக ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய அந்த கொள்கை இதில் பாலிசி விஷயங்களில் பெரிய முரண்பாடு, பெரிய மோதல் இருக்கும். ஆனால் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் சில கோஆப்ரேஷன் பண்ண தேவை இருக்குது. அவங்களுக்கு கொடுக்குற மதிப்பு, அவங்க வந்தாங்கன்னா அவங்கள ரிசீவ் பண்ணுறது, ஏன்னா அவங்ககிட்ட உதவியும் தேவை இருக்குது. அதனால் இது நேச்சுரல். எல்லா அரசாங்கங்களும் அப்படி தான். இப்போ கேரளாவில் போனாலும் அப்படி தான். இது பினராயி விஜயம் அதில் ஒரு மாஸ்டர் தான் அதில் அந்த இதில். அதாவது அவங்க வரும்போது சில விஷயங்களை பற்றி நார்மலாக தான் பேசுவாங்க. அது விமர்சனத்துக்கு உரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது புரிய வைக்கணும் அவங்கள. அதாவது இப்போ கம்ப்ளீட்டாக இண்டிபெண்ட்டாக இது பண்ண முடியாது இல்லை, அவங்களோட ஒத்துழைப்பு தேவை. அதனால தான் அந்த மாநிலங்களுக்கு சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற அந்த கலைஞர் சொன்ன அந்த வார்த்தைகளோட அர்த்தம் அதுதான். கூட்டாட்சி என்றால் அது கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். அது அவங்க மறுக்கிறாங்க. ஒன்றிய அரசாங்கம் அது அதில் அந்த பாதையில் போகலை. இருந்தாலும் சில விஷயங்களில் இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டரோட ஹெல்ப் தேவை இருக்குது. ஏதாவது ஃப்ளட் அந்த மாதிரி வந்ததுன்னா, அதனால் அது அந்த மாதிரி விமர்சனம் செய்கிறவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும் அவங்கள. இது வந்து ஆல் அவுட் பாய்காட் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பாய்காட் பண்ண முடியாது. சில தடவை ஆளுநர் வந்து ரொம்ப மோசமாக இருந்தால் டீக்கு போக மாட்டாங்க, அவர் டீக்கு போவாங்க. நான் போகவே மாட்டேன். எனக்கு இப்போ கூட இன்விடேஷன் வரும் இந்த இதில். ஆனால் சில நேரங்களில் போக வேண்டியிருக்கும். இந்த ஸ்வேரிங்கின் போது போனால் அவங்க பேசுவாங்க. அதனால் அது வந்து புரியாதவங்க பண்ணுற விமர்சனம் இல்லை, வேணுமென்று சில பேர் பண்ணுற விமர்சனம் நினைக்கிறேன், தேவையில்லாதது. இப்போது ஆளுநர் அவர்களுடைய அணுகுமுறைக்கே இன்னொரு கேள்வி இருக்குது, அது சம்மந்தப்பட்ட கேள்வி. சமீபத்தில் வந்து துணைவேந்தர்கள் மாநாடு ஒன்று வந்து, அதாவது இந்த தீர்ப்புக்கு பிறகு, ஆனால் ஆர்கனைஸ் பண்ணது முன்னாடியே பிளான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தீர்ப்புக்கு பிறகு வந்து திடீரென ஒரு துணைவேந்தர்கள் மாநாடு அழைப்பு விடப்பட்டது. ஆனால் த டர்ன் அவுட் வாஸ் ரியலி பேட். ஒரு 40 பேர்கிட்ட அழைக்கும் போது அங்கே 9 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸோட வைஸ் சான்சலர் போகல, யாருமே போனதாக தெரியல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது அவர் வந்து, நான் அதனால தான் திருப்பியும் கூட சொல்கிறேன், தன்மானம் இருந்தால் ராஜினாமா செய்து போக வேண்டியிருக்கும் அந்த இதில். அது வெறும் நான் வார்த்தையை சொல்ல, வெறும் கோபத்தில் சொல்கிறது இல்லை, அதுதான் விஷயம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் நான் படித்தேன். அதாவது லேக் ஆஃப் போனஃபைடிஸ், அவரை நம்ப முடியல. அதை விட என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, அவருடைய போக்கை பார்த்தா நம்ப முடியல அவரை. நீங்களே இதுக்கு முன்னாடி யார் மேலேயும் இவ்வளோ ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணதா எனக்கு நினைவில்லை. ஆனால் இது கரெக்ட் வேர்ட்ஸ் தான். நான் அன்றைக்கி மீட்டிங்கில் சொன்னேன், நான் வந்து லாயர் இல்லை, நான் வந்து மினிஸ்டர் இல்லை, அதனால் நான் இண்டிபெண்ட்டாக பேச முடியும். அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த இதில். இது ஆனால் உண்மை தானே. இவர் பண்ணுறது என்னென்ன பண்ணியிருக்காரு. தமிழ்நாடுங்கிற மாநிலத்து பேரையே மாற்றணும்னு சொன்னார். இவங்க வந்து கல்வித்துறையில் ஒரு யூஸ்லெஸ்ன்னு சொன்னார். இன்னும் மோசமான கவர்னர் இருந்திருக்காங்க, நான் ஒத்துக்கிறேன். இவர் தான் வேர்ஸ்ட்னு சொல்ல மாட்டேன், இது புதுசுன்னு சொல்ல மாட்டேன். முன்னாலே இருந்திருக்காங்க, டிஸ்மிஸ் பண்ணி போய் ரிப்போர்ட் அனுப்புவாங்க. லா அண்ட் ஆர்டர் பிரேக் டவுன் ஆகிடுத்தீங்க, பப்ளிக் ஆர்டர் பிரேக் டவுன் ஆகிடுத்து அனுப்புவாங்க. அவங்க சொல்லும்போது காங்கிரஸ் ஆட்சியில் நடந்திருக்கு, அதை ஒத்துக்கணும். ஆனால் இவர் வந்து இதுக்கப்புறம் ஏன் இங்கே இருக்கார், ஒரு அநேகமாக அங்கே சொல்லியிருப்பாங்க ஹோல்ட் ஆன் விடுவானா. ஆனால் இவருக்கு சொந்த ஒரு பொறுப்பு இருக்குல்ல. இந்த மாதிரி பண்ணால் ஐ மஸ்ட் ரிசைன். அவர் முன்ன சீனியர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு கேரளாவில். இவர் அங்கே வந்து சரியாக தான் நடந்துனான்னு கேள்வி உட்பட்டு சீஃப் மினிஸ்டர் இதெல்லாம். ஆனால் ஆளுநர் வரும்போது இவங்களுக்கு வேறு இது ஐடியா கம்ப்ளீட்டாக மனோபாவம் மாறிடும். பல பேருக்கு அது பார்த்துருக்கேன். இதில் நாங்கள் வந்து ஓவர் த ஸ்டேட் கவர்மெண்ட்,
எங்களை இம்யூனிட்டி இருக்குது, நான் செய்கிறது ஒன்றும் அவங்க சேலஞ்ச் பண்ண முடியாது, கேஸ் போட முடியாது அப்படின்லாம் நினைக்கிறாங்க. இப்போ அது மாறி போச்சு. இப்போது அதனால் அவர் அது கட்டாயமாக அவர் இது போயிருக்கணும். இந்த வைஸ் சான்சலர்ஸ் மீட்டிங்கை பொறுத்தவரையிலும் அது வேணும்ன்ட்டு செய்திருக்காரு, கஸ்டர்டாக செய்திருக்காரு. அந்த இதில் இப்போ இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது மாநில அரசாங்கத்துக்கு. இப்போ அவர் சான்சலராக இருக்கார் பல யூனிவர்சிட்டிஸில். குஜராத் மாநிலத்தில் அதை ஒரு மசோதா, ஒரு ஆக்ட் கொண்டு வந்துட்டு அதை சீஃப் மினிஸ்டர் தான் சான்சலர்னு வந்துடுது குஜராத்தில், ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் தான். அதனால் அது ஒரு விதமான கஷ்டம் இல்லை, அது மாற்றுறதுக்கு. டைம் இருந்தால் இன்னும் இந்த மசோதாக்களில் இன்னொரு மசோதாவை அனுப்பணும். இந்த இதில் வைஸ் சான்சலர் பொறுப்பில் இருந்து கவர்னர் தேவையில்லை, அது சீஃப் மினிஸ்டர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்னருடைய ரோல் 0 ஆக்கிடணும் இந்த விஷயத்தில். அது அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. இவருக்கு திருப்பியும் பில் போவோம். இவர் இருப்பாரான்னு தெரியல. இப்போது அவ்வளோ நாள் இருந்தாருன்னா அந்த பில் போனால் அது சுப்ரீம் கோர்ட் சொன்ன அந்த தீர்ப்பு முறை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது இல்லையா? ஆமாம், கொஞ்ச நாள் இது பண்ணலாம். ஆனால் இப்போ உடனே அதை அனுப்பிச்சாங்கன்னா மாற்ற முடியும். அப்புறம் அவரால் ஒன்றும் கூப்பிட முடியாது. சின்ன விஷயம் கூட இப்போ ஒரு ஆனரரி டாக்டரேட் கொடுக்கும்போது இப்போ சங்கரையா, என் சங்கரையா இருந்தார், பெரிய கம்யூனிஸ்ட் லீடர், முதலமைச்சர் தான் அதை இனிஷியேட்டிவ் எடுத்து அவருக்கு. ஏன்னா அவர் அமெரிக்கன் கல்லூரியில் படிக்கும்போது சுதந்திர போராட்டம், இது பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் அவர். எனக்கு அவர் நல்லா தெரியும். அவர் நேஷனல் கால் படிப்பை விட்டுட்டு சுதந்திர இயக்கத்தில் ஈடுபாட வர வேண்டும் சொல்ல இதில் விட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு டிகிரி கிடைக்கல. அவர் ஒன்றும் கேட்கவே இல்லை அது. ஆனால் அதை நோட் பண்ண, அதை பற்றி பல பேர் எழுதியிருக்காங்க. அதனால் முதலமைச்சர் அவருக்கு கொடுக்க வேண்டும்னு ஒரு அறிக்கை விட்டார். அப்புறம் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணது இவர் அதை வீட்டோ பண்ணிட்டார். இப்போது எலெக்டட் கவர்மெண்ட் ஒருத்தர் ஆனர் பண்ணுறது, ஆனரரி டாக்டரேட் கொடுக்கறது, அது சங்கரையாவுக்கு என்ன தகுதி இல்லை. கம்ப்ளீட்டாக சாக்ரிஃபைஸ் பண்ணார். பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், இதில் இருந்திருக்காரு, லெஜிஸ்லேட்டராக, சிபிஎம் தலைவராக இருந்திருக்காரு, எழுத்தாளர், பேச்சாளர், நல்லா படிக்கிறவர். அவருக்கு டிகிரி இல்லை, அதை ஆனரரி டாக்டரேட் கொடுக்கறதுல என்ன இவருக்கு என்ன அதில் விரோதம்? இது பண்ணிட்டார். அவங்க செய்யறதெல்லாம் எதிர்க்கணும், தகராறு பண்ணுறதுக்கே வந்த ஒரு ஆளுநர் அது அப்படின்னு அவர் கிளியராக எல்லாருக்கும் தெரிஞ்ச அளவுக்கு இது பண்ண எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். அதனால தான் நான் ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணேன். அதாவது உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க இந்த பிரேக்கிங் நியூஸ் வரும்போது. ஐ திங்க் இது சன் டிவி நினைக்கிறேன் இதில். ஸோ நான் அந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் கொடுத்தேன். டாக்டர் வீரமணியும் அதே தான் சொல்லியிருக்காரு அதே நேரத்தில், கிட்டத்தட்ட சேம் வேர்ட்ஸ். அது நியாயம்தான். ஆளுநர் இந்த விஷயத்துலேருந்து இப்போ நம்ம மாநில அரசு இதுக்கு வருவோம். இப்போ 2021 நம்ம தேர்தலுக்கு முன்னாடியும் திமுக கண்டிப்பாக வரும் அப்படின்றதும் நீங்கள் ஸ்ட்ராங்காக சொன்னீங்க. வர வேண்டும், அதுக்கான தேவை இருக்குன்றதுலையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க. திரும்ப திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த போதும் நீங்கள் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருந்தீங்க, இந்த அரசு நல்லா இருக்க போகுது அப்படின்னு. இப்போது 4 years ஆயிடுச்சு, 4 வருடங்களின் தாண்டி போயிட்டு இருக்கோம். நீங்க எதிர்பார்த்த மாதிரி அரசு இருந்ததா? அரசுடைய எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருந்தது? ஹவு டு யூ ரேட் டிஎம்கே கவர்மெண்ட் அவுட் ஆஃப் 10? ஹை மார்க்ஸ் தான் கொடுக்க வேண்டும். இன்னும் சில வேலைகள் இருக்கு. நேற்று ஒரு கூட்டத்தில் அவங்க உட்கார்ந்து நான் டீப் சீக் என்ற இந்த ஏஐ இது இருக்கு, அதை கேள்வி கேட்டேன். திமுக கவர்மெண்ட்டுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அதில் இது இருக்குது, உங்களுக்கு கூட அனுப்புகிறேன் ஒன்றா. அந்த ரேட்டிங் டீப் சீக்குங்கிறது ஓப்பன் சோர்ஸ், அதனால் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். அந்த சைனாவில் பண்ண இது சாட் ஜிபிடியும் இருக்குது. ஆனால் இது இவங்க நல்லா கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன உடனே கொண்டு வந்துட்டாங்க என்னென்ன ஸ்கீம்ஸ்ன்னு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை, இது 1000 rupees monthly for 1.06 crore women, breakfast scheme for school children, free bus travel for women, இல்லம் தேடி கல்வி, 7 அரசு மெடிக்கல் காலேஜ். அதில் நான் ஊட்டியில் போய் பார்த்தேன், இந்த புது ஹாஸ்பிட்டல் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் ஒட்டி சேர்ந்து பிரமாதமாக இருக்குது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம், 1000 rupees a month for girl students, higher education. சிங்கார சென்னை 2.0, சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2, கிரீன் தமிழ்நாடு மிஷன், மக்களை தேடி மருத்துவம், இன்க்ரீஸ்ட் ஹெல்த் பட்ஜெட், புதிய ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் அப்கிரேட்ஸ்,
குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட், தமிழ்நாடு ஜிடிபி growth 9.6, இது இந்தியா ஆவரேஜை விட ரொம்ப அதிகம். இவி பாலிசி, அப்புறம் திராவிட மாடல் கவர்னன்ஸ், அது டிரான்ஸ்பரன்சி கவர்னன்ஸ், காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ், லீகல் பேட்டில்ஸ் ஃபார் ஸ்டேட் ரைட்ஸ், இதெல்லாம் நான் சொன்னதில்லை. இந்த ஏஐ டீப் சீக் வந்து கரெக்டாக இதை படித்தா ரொம்ப யூஸ்ஃபுல். ஒரு ஸ்பீச்சை எழுதி கொடுத்துருவாங்க போல் இருக்கு, தமிழ்லையும் எழுதுறாங்க இது டிரான்ஸ்லேஷன். அதனால் இதெல்லாம் இதுக்கு டாக்குமெண்டேஷன் இருக்குது. அதனால் இதை வி கேனாட் ஓவர் பிரைஸ் இந்த கவர்மெண்ட்டில். சில பிரச்சனைகள் வருது. சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் இருக்கும்போது அது ஒரு பெரிய லாங்காக வந்து அந்த ஸ்டாச்சுட்டரி ரைட் இருக்கான அப்புறம் அந்த கோர்ட்டில் கொடுத்துட்டாங்க. அதில் எனக்கு சில வித்தியாசம் இருக்குது. அது முதலாக இது பண்ணுவாங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் வரமாட்டாங்கன்னு சொல்லி கவலை இருக்கும் போட்டிருக்கு சில மினிஸ்டர்ஸுக்கு. நான் கூட அந்த கொடுக்காததை கண்டித்தேன் அப்போது இதில் இது போட்டு. ஆனால் அது அப்புறம் ஒரு அளவுக்கு செட்டில்மெண்ட் ஆகிடுது. ஏன்னா இன்றைக்கு கலெக்டிவ் பார்கெனிங் என்பது அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட். அது இந்தியாவில் பல அது சரித்திரத்தில் பார்த்தாலும் அது ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட், ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு அது இருக்கிறது. ஏன்னா இல்லைன்னா அந்த ஒரு லிமிட்டட் 8 hours ஒர்க்கு அந்த இதெல்லாம் வந்திருக்காது. பல சலுகைகள் இந்த ஃபைட்ஸ்னால தான் வந்தது. அதிலெல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம் திமுக அரசாங்கத்துக்கு. ஆனால் நான் சொல்கிறது அவங்க கவலைப்படுறாங்க இன்வெஸ்டர்ஸ் வரணும்னு சொல்லி. ஆனால் ஒரு ஒன் சைடராக பார்க்க முடியாது, அதை பார்க்கக்கூடாது. அதனால் நான் இப்போ ரேட்டிங் கொடுக்கறதுக்கு இன்னும் நெக்ஸ்ட் டைம் கொடுக்குறேன். ஆனால் எல்லா அமங் த வெரி டாப் லெவலில் தான் இருக்காங்க. இப்போ வந்து வெறும் மாநில உரிமைகள் மட்டும் இல்லை, ஆல் இண்டியா பிரச்சனைகள்லையும் வாக் அமெண்ட்மெண்ட் பில், அந்த இதில் சிஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதெல்லாம் எதிர்க்கக்கூடிய ஒரு தெளிவாகவும் தைரியமாகவும் செயல்படுறாங்க. அது டாப் மார்க்ஸ் கொடுக்க வேண்டியதுதான். அந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய இருக்குது. அதே நேரம் சட்டம் ஒழுங்கு சார்ந்தும் அப்புறம் இந்த போதைப் பொருள் புழக்கம் சார்ந்தும் ஒரு விமர்சனம் இருக்குது. இதை அரசு கட்டுப்படுத்தலை அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் கம்யூனல் இது இல்லை. இவங்க கிளப்பி விடுறாங்க பிஜேபி சில இதில், இந்து முன்னணி போன்றவங்க ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக அதை செய்கிறாங்க. ஆனால் ஒன்றும் மக்கள் மகத்தில் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கல, வரவேற்பு கிடைக்கல. இங்கே அங்கே கிடைக்கும் சில செக்ஷன்ஸில். அது செய்தாலும் இங்கே மக்களை வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஒரு கம்யூனல் ரைட்ஸோ வயலன்ஸோ இங்கே இல்லை. ஆனால் காஸ்ட்டை பொறுத்தவரையிலும் இது ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இதில் அவங்களுக்கு சில குறைகள் இருக்குது, சில சம்பவங்கள் நடக்கிறது லோக்கலாக. ஆனால் அது உடனே அதை கிராக் டவுன் பண்ணுறாங்க போலீஸ். இதில் சில விமர்சனங்கள் வருது, சில கண்டனங்கள் கூட வருது சில ஏரியாஸில். ஆனால் ஒரு கவர்மெண்ட் இவ்வளோ பெரிய ஸ்டேட்டில் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க கொள்கை என்ன, நடைமுறை என்ன, அவங்க பாலிசி என்ன, போலீஸ் வந்து எப்படி நடந்துக்க வேண்டுங்கிறத இது சில இடத்துல இந்த ப்ரொசஷன் எடுக்கக்கூடாது கூட பண்ணுறாங்க, நிறுத்திடுறாங்க. அது மேலேயும் விமர்சனம் வருது. ஆனால் அது பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு சைடில் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி சிஎம் இது கேட்டேன் அசம்பிளியில் பேசுறது லைவாக. அதாவது மேலே வந்து பாம்பு, கீழே வந்து நரி, இந்த இதில் ரெண்டுக்கும் நடுவில் நாங்கள் இருக்கோம். அந்த கான்டாக்ட்லாம் சந்துருவும் சொல்லியிருக்காரு, அர்ஜுனா அபிமன்யு இதில். அதனால் அவங்க வந்து ஆல் அவுட் அகேன்ஸ்ட் இது போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில தடவை தடுமாற்றம் ஏற்படலாம் இங்கே அங்கே லோக்கல் லெவலில். சில மினிஸ்டர்ஸோடைய கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா அப்படி தான். இப்போது அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கு. அதில் பொன்முடி அவர்கள், செந்தில் பாலாஜி அவங்க வந்து மாற்றப்பட்டிருக்காங்க, நாட் ஃபார் குட் ரீசன்ஸ். அது பற்றி சார்? அது பண்ணது கரெக்டு தான். அதாவது ஒரு கட்சியில் திறமையாக ஆர்கனைஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்க சில பேர் தவறு செய்திருவாங்க. பொன்முடி செய்தது ரொம்ப மோசமான அந்த ஸ்பீச்சு. செந்தில் பாலாஜி கேஸை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. அது கேஸ் நடத்திட்டு இருக்கு. சில தடவை வேணுன்ட்டே போடுவாங்க. சில இதில் நீங்களும் தவறு செய்திருக்கலாம் அந்த இதில்.
அதனால் அதை பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு பார்ட்டி லீடருக்கோ சீஃப் மினிஸ்டருக்கோ இருக்கும் கம்ப்ளீட்டாக. ஏன்னா அங்கே வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், இவங்கெல்லாம் எவ்வளோ வருஷம் இருக்காங்க, பொன்முடியோ செந்தில் பாலாஜியோ பல பேர் மேலே கேஸ் போடுறாங்கல்ல. அதனால் அது பொறுப்போடு அவங்கள இது பண்ணோம். அது எது உண்மை எது நியாயம் அப்படின்னு அது கண்டுபிடி. வெறும் அவங்க கேஸ் போட்டால் உடனே ரிமூவ் பண்ணுறதுனா எல்லாரையும் போட்டுருவாங்க கேஸு. அந்த இதில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரை வச்சு அந்த இதில் பண்ணுறாங்கல்ல. அங்கே டாக்டர் சிங்வி கூட பேசினார். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் என்ன சொன்னார் புள்ளி விவரம், அவங்க சொன்னாங்களாம் அந்த டோட்டல் கேசஸில் அரசியல் கேசஸ் வந்து 4 to 5% அவங்க மொத்தத்தில். ஆனால் அந்த 4 எது சொல்ல மாட்டாங்கன்னு இவர் சொன்னார். 4 to 5%ல் 95% எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி ஊழியர்களுக்கு மேலே தான் போடுவாங்க அப்படின்னு அது பார்த்தாவே தெரியுது இல்லை ஹவு பயஸ்ட் இட் இஸ். ஏன்னா இவங்க இது இல்லையா, எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இது இல்லையா, எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு அந்த சைடில், அவங்க மேலே ஒன்றும் வராது. அதனால் அது செய்தது கரெக்டு தான் நினைக்கிறேன். சில பேர் சொன்னாங்க செந்தில் பாலாஜியை முதல்ல இது பண்ணோன்னு. ஏன்னா டில் யூ ஆர் ஃபவுண்ட் கில்ட்டி, டில் யூ ஆர் கன்விக்டட் யூ ஆர் இன்னசென்ட்னு தானே லா பிரின்சிபிள். இதில் அரசியல் கண்டிப்போடு பார்க்கலாம். இவர் வந்து இவருடைய நடைமுறை சரியில்லை, தவறு செஞ்சிட்டாருன்னு அந்த மாதிரி ஒரு அரசியல் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டா இட்ஸ் ஓகே, ரிமூவ் பண்ணலாம். ஆனால் அது வெறும் கேஸ் இருக்கிறதுனால அவர் ஒரு தண்டிக்கப்பட்டார் என்று அந்த முடிவுக்கு வந்து அவரை ரிமூவ் பண்ணால் அப்புறம் யார் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் யாருமே இருக்க முடியாது, போட்டுகிட்டே இருப்பான். இந்த இதில் செந்தில் பாலாஜி கேஸில் சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் அது பண்ணது கரெக்டு. அது வரைக்கும் அவருக்கு அந்த உரிமை இருந்தது. சில பேர் வந்து சொல்லிருக்கலாம் தேவையில்லாதவங்க இருக்காருன்னு. ஆனால் அவர் ஒரு திறமையான ஆர்கனைசராக இருந்திருக்காரு. அதுதான் பொது இம்ப்ரெஷன். அதனால் அது ஒரு சவால் தான். அதை வந்து கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தலைவருக்கு நீண்ட நாள் செந்தில் பாலாஜி வேற கட்சியிலேருந்து வந்தார், உண்மைதான் இல்லையா? ஆமாம், அந்த இதில். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எஸ் ஒர்க்ட். அந்த அவங்களுக்கு லாயல்ட்டி இருக்கணும்ல. என் கட்சி, என் காம்ரேட், அவங்க என் கட்சியில் சேர்ந்தவர், ஒரு சீனியர் லீடர் அல்ல ஒரு திறமையான லீடர் அப்படின்னு ஒரு அப்ரோச் இருக்கணும். நாளைக்கு யாராவது ஏதாவது தவறு செஞ்சுட்டா உடனே அவங்கள ரிமூவ் பண்ணுறது சரியில்லை. பல பேர் தவறு செய்வாங்கல்ல மினிஸ்டர்ஸ். ஏன்னா அவன் பேசுறது அவன் வந்து தூண்டி விடுவாங்க, அதுக்கு இவங்க பதில் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் எமோஷ்னலாக பேசும்போது கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. அந்த பேச்சு அது கண்ட்ரோல் பண்ணுறதுல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டாப் லீடர் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். எனக்கு தெரிஞ்ச ஒரு இதையும் அதிகமாக வார்த்தைகள் யூஸ் பண்ணுறதில்லை. அதுதான் சாஃப்ட் ஸ்பீக் சாஃப்ட்லி. அந்த கட்டுப்பாடோடு இருக்காரு. அமைச்சர்கள் சில நேரம் அவரை தூங்க விடாமல் பண்ணிடுறாங்கன்னு அவரே ஓப்பனாக சொல்லிருக்காரு. ரொம்ப தூங்க விடுறதில்லை. ஆனால் அவங்கள உடனே பேசிட்டாங்கன்னு ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் யார் இருப்பாங்க அவங்களுக்கு? அந்த லாயல்ட்டி இருக்கணும்ல கொலீக்ஸுக்கிட்ட. தலைவராக இருக்கலாம். ஜெயலலிதா அப்போ இது வேற கம்ப்ளீட்லி அவங்க பண்ணது. அவங்க வந்து டோட்டல் ஒரு ஹை கமாண்ட், ஒன் உமன் லீடர்ஷிப் அப்படின்னு இருந்தது. அதுக்கும் ஒரு லாங் டியூரேஷன் இருந்தது. அவங்களுக்கும் டேலண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவங்க ஸ்டைல் வேறு. ஆனால் அப்படியே நடந்துக்கணும் ஒரு ஜனநாயக ஒரு செட்டப்பில். இப்போ அமைச்சர்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அது பற்றி பேசும்போது நம்மளால் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். அவர் வந்து யாருமே மறுக்க முடியாத ஒரு திறமை உள்ள ஒருவர், இன்டெனையபிள் இன்டெலெக்சுவல்னு சொல்லலாம். இப்போ அவர் வந்து சமீபத்தில் சட்டமன்றத்திலே சொல்லியிருந்தார், ஒரு உறுப்பினர் வந்து எங்களுடைய தொகுதிக்கு வந்து ஒரு ஐடி பார்க் தேவை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான உரிமையோ அதுக்கான நிதியோ பவரோ என்கிட்ட இல்லை அப்படின்றத ஹி வாஸ் ஆங்ஷியஸ். அதை சொல்லும்போது அவரை சரியா பயன்படுத்திக்கலையா நம்ம அரசு? டிபிஎஸ்க்கு விருப்பமே இல்லை. இப்போ அது பிஜேபியில இருந்து பிரஷர் வருது, சிபிஐ அனுப்புவாங்க. அந்த பயந்துன்னு தான் நீங்க போயிருக்கீங்க. விஜயகாந்த் வந்தார், அவருக்கு ஒரு கணிசமான இது கிடைச்சது. அதுக்கப்புறம் அது டிக்ளைன் ஆயிடுச்சு. விஜய் வந்து என்ன கொள்கைன்னு யாருக்கும் தெரியல. அது ஒரு தோல்வி தான். ஆனால் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு,
தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.